திருச்சி பாரதிதாசன் பல்கலைக்கழகத்துல படிச்சுட்டு வந்த மாணவர்கள் 3 பேர் சாலை விபத்துல உயிரிழந்திருக்கக்கூடிய சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு. மாணவர்களுடைய உயிரிழப்பு சக மாணவர்கள் மற்றும் பேராசிரியர்கள் மத்தியில பெரும் துயரத்தை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய சூழல்ல பல்கலைக்கழக நிகழ்ச்சிகள் எல்லாமே ரத்து செய்யப்பட்டிருக்கு. திருச்சியில் இருக்கக்கூடிய பாரதிதாசன் பல்கலைக்கழகத்துல சென்னையை சேர்ந்த 21 வயதான வல்லரசு, சேலத்தை சேர்ந்த 22 வயதான ரங்கநாதன், அரியலூரை சேர்ந்த 21 வயதான லெனின் அப்படின்ற இந்த 3 மாணவர்கள் விடுதியில தங்கி படிச்சுட்டு வந்திருக்காங்க. இந்த சூழலை தான் இவங்க 3 பேரும் ஒரே இருசக்கர வாகனத்துல பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தில இருந்து திருச்சி நோக்கி போயிட்டு இருந்ததா கூறப்படுது. அப்போ திருச்சியிலிருந்து புதுக்கோட்டை நோக்கி லாரி ஒன்று போயிட்டு இருந்த சூழலை தான் அந்த லாரி மேல இவங்களுடைய இருசக்கர வாகனம் மோதினதுல வல்லரசும் ரங்கநாதனும் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்ததா கூறப்படுது. உடனடியா அங்கிருந்தவங்க லெனினை மீட்டு சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. அங்க சிகிச்சை பலன் இல்லாம லெனினும் உயிரிழந்திருக்காரு. இதை தொடர்ந்து மாத்தூர் போலீசார் இது தொடர்பா வழக்கு பதிவு செஞ்சு விசாரணை மேற்கொண்டுட்டு வராங்க. லாரி ஓட்டுநரான வேலூர் மாவட்டத்தை சேர்ந்த கோபி அப்படின்றவர்கிட்டையும் போலீசார் விசாரணையை மேற்கொண்டுட்டு வராங்க. மேலும் இந்த 3 பேருடைய உடலையும் பிரேத பரிசோதனைக்காக திருச்சி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. இந்த சூழல்ல இவங்களுடைய உயிரிழப்பு சக மாணவர்கள் மற்றும் பேராசிரியர்கள் மத்தியில பெரும் அதிர்ச்சியும் துயரத்தையும் ஏற்படுத்தியிருக்கு. இதை தொடர்ந்து பாரதிதாசன் பல்கலைக்கழகத்துல எல்லா நிகழ்ச்சிகளும் ரத்து செய்யப்பட்டிருக்கு. திருவாரூர் சின்னமேட்டுப்பாளையம் பகுதியை சேர்ந்தவர் 44 வயதான குணசேகரன். இவருடைய மனைவி சுதா. இந்த தம்பதிக்கு 2 மகள்கள் இருக்காங்க. இந்த சூழல்ல கடந்த பிப்ரவரி 19ஆம் தேதி அதிகாலை 3 மணிக்கு குணசேகரன் வீட்டுல தூங்கிட்டு இருக்கும் போது திடீர்னு அவருக்கு பக்கவாதம் ஏற்பட்டதா கூறப்படுது. உடனடியா உறவினர்கள் அவரை தஞ்சாவூர்ல இருக்கக்கூடிய தனியார் மருத்துவமனையில சிகிச்சைக்காக சேர்த்திருந்திருக்காங்க. அங்க அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்திருக்கு. இந்த நிலையில தான் இவருக்கு அதிக ரத்த அழுத்தம் ஏற்பட்டதால மூளையில ரத்தம் உறைஞ்சதால மூளைச்சாவு அடைஞ்சிட்டார் அப்படின்னு மருத்துவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. இந்த செய்தி குடும்பத்தார் மத்தியில பெரும் அதிர்ச்சியும் சோகத்தையும் ஏற்படுத்தியிருந்தது. அதை தொடர்ந்து இவருடைய உடலை திருவாரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு கொண்டு போயிருந்திருக்காங்க. இங்க இவருடைய உடல் உறுப்புகளை தானமா தரதுக்கு குடும்பத்தார்கள் முன் வந்திருக்காங்க. அதை தொடர்ந்து 20 பேர் கொண்ட மருத்துவ குழுவினர் இவருடைய உடல் உறுப்புகளை அறுவை சிகிச்சை மூலமா அகற்றியிருந்திருக்காங்க. அதன்படி 2 சிறுநீரகங்கள் மதுரை மற்றும் திருச்சி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கு. மேலும் கல்லீரல், தோல் உள்ளிட்ட இதெல்லாமே மீனாட்சி மிஷன் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கு. இவருடைய 2 கண்கள் திருவாரூர் அரசு மருத்துவமனைக்கு வழங்கப்பட்டிருக்கு. இதை தொடர்ந்து இவருடைய உடலை பார்த்து குடும்பத்தார் மற்றும் உறவினர்கள் கதறி அழுதிருக்காங்க. இவருடைய உடலுக்கு மாலை அணிவித்து திருவாரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையினுடைய முதல்வர் ஜோசப் ராஜ் தன்னுடைய இறுதி மரியாதையை செலுத்தியிருந்திருக்காரு. அதை தொடர்ந்து உடல் உறுப்புகளை தானமா கொடுக்கறதுக்கு முன்வந்த குடும்பத்தாரை பார்த்து கைகூப்பி தன்னுடைய நன்றியை தெரிவிச்சிருக்காரு. மேலும் இந்த மாதிரி உயிரிழக்கக்கூடியவங்களுடைய உடல் உறுப்புகளை தானமா தர எல்லாருமே முன்வரணும் அப்படின்னு அவர் தெரிவிச்சிருக்காரு.